ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரீமியம் காரை பார்க்க போகிறோம். ப்ரீமியம்னாலும் ஒரு ராயலான கார் பார்க்க போகிறோங்க. முக்கியமான விஷயம் ப்ரைஸு தாங்க. யாருமே எதிர்பார்க்க முடியாத ரொம்ப நல்ல ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோங்க. நம்ம கார் பார்த்துட்டிங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் GLA 200 CDI ஸ்டைலுங்க. 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டீசலுங்க. 2017 மாடலுங்க. சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க. கார் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஐபி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காருங்க. நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ஃபபெட்டிலேயே வர AB all 7 லேக்ஸில் செலவு பண்ணி இந்த நம்பர் வாங்கியிருக்காங்க. கார் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டருங்க, லேடி டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அவங்க டீன் கூட அவங்க தான் இந்த கார் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அவங்க காசு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நிறைய கார் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அவங்க பர்சனலாக டிரைவர் இல்லாமல் ஓட்டணுங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த காரு தாங்க. ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 65,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு. அது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. வண்டிக்கு சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஃபீச்சர்ஸ் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்லிகிட்டே இருக்கலாங்க. ஓவரால் பார்க்குறப்ப அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிடுறேங்க. இந்த வண்டியில் ஒரு முக்கியமான விஷயங்க மைலேஜ் தாங்க. மற்ற வண்டி பொதுவாக எல்லாம் அனைத்து விதமான வண்டியும் எப்படின்னா லாங்கில் ஓரப்போ உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கொடுக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதில் எப்படின்னாங்க சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறப்போ உங்களுக்கு மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்குங்க. ஆட்டோ சார்ஜிங் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காட்டி உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கக்கூடிய வண்டிங்க. பர்சனலாக நானும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு தான் ரிவ்யூ கொடுக்குறேங்க. வாங்க நம்ம ஓவராலாக வண்டி பார்த்துடலாங்க. மெர்சிடிஸ் பென்ஸோட சிம்பிள் பாருங்கள் எவ்வளோ ராயலாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் ப்ரொஜெக்ட் LED லைட் வந்துருங்க உங்களுக்கு. டே டைம் LED லைட்டும் வந்துருங்க உங்களுக்கு. ஹெட்லைட் பாஸும் வந்துருங்க உங்களுக்கு. டயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மிச்சிலினோட பிரைமசி டயர்ஸ் வந்துருங்க உங்களுக்கு. இது 18 இன்ச்சுங்க. 5 ஸ்போக் அலாய் வீலுங்க. 4மே அலாய் வீல் வந்துருங்க. 4மே டிஸ்க் பிரேக் சிஸ்டம் வந்துருங்க. வண்டி பார்த்துட்டிங்கன்னா எந்த ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் இருக்காதுங்க. இந்த சைடு மிரர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேடோட விங் டைப் வருங்க. இது இந்த பென்ஸுக்குன்னே உண்டானது. இந்த டைப் வேறு எந்த கார்லையும் பார்க்க முடியாதுங்க. இது நல்லா ப்ரீமியம் வந்திருக்குங்க. ஒரு கேரண்டியான ரீப்ளேஸ்மெண்ட், எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ், ராயல் இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குங்க. சீட் கவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா காஸ்ட்லியான பியூர் லெதருங்க. பிளாக் லெதர் சீட் வந்துருங்க. இது மெர்சிடிஸ் பென்ஸ்லேருந்தே வரதுங்க. உங்களுக்கு ரொம்ப ராயலாகவே வந்துருங்க. உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு இதெல்லாமே பாருங்கள் ப்ரீமியமாக அந்த பிளாக் லெதர் ஃபினிஷில் தான் வருங்க உங்களுக்கு. இது எல்லாமே 6-வே மோட்டரைஸ் அட்ஜஸ்டபிள் சீட் வந்துருங்க. வித் மெமரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 3 மெமரி ஃபங்க்ஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா 1 2 3 நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டிங் அட்ஜஸ்ட் ஆயிருங்க உங்களுக்கு. இந்த பவர் விண்டோஸ் பார்த்துட்டிங்கன்னா இது மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். இது மட்டும் சிங்கிள் இந்த சீட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸ் வந்துருங்க. மோட்டரைஸ்டு அட்ஜஸ்டபிள் சைட் மிரர்ஸ் எல்லாமே வந்துருங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக் பார்த்துட்டிங்கன்னா 8 ஏர்பேக் வர மாடலுங்க. ABS பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க. இதில் பாடி மசாஜிங் இங்கே வந்துருங்க. இது ஏற்கனவே சொல்லியிருக்கணுங்க. இது வந்துருங்க மசாஜ் உங்களுக்கு. பென்ஸு பொறுத்த வரைக்குங்க ஹேண்ட் கீருங்க. ஸ்டியரிங் கீழேயே இங்கே ஹேண்ட் கீர் வந்துருங்க பாருங்கள். இது வந்துருங்க. பெடல் ஷிஃப்ட்டும் வந்துருங்க உங்களுக்கு. மேனுவல் ட்ரைவ் பண்ணுறதுக்குங்க உங்களுக்கு. ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க. வாய்ஸ் கண்ட்ரோலும் வந்துருங்க உங்களுக்கு. க்ரூஸ் ட்ரைவும் வந்துருங்க. இதில் மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மெர்சிடிஸ் பென்ஸோட காம்பேக்டான ஒரு மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. ஏரோ டைனமிக் AC, அதாவது உங்களுக்கு AC வெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா கூலிங் வேறு லெவலில் இருக்கும். ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம அதிகமே பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு AC பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேனுவலும் சொல்லலாம், இல்லை ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசியும் சொல்லலாம். உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வைக்கவே முடியாது. உங்களுக்கு அவ்வளோ கவரிங் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மோட் பார்த்துட்டிங்கன்னா ஈகோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், மேனுவல் மோட் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு டிரைவிங் மோட் பார்த்துட்டிங்கன்னா வந்துடுங்க. இன்ஜின் ஆட்டோ ஆன் ஆஃப் அதுவும் வந்துடும் உங்களுக்கு. இதில் இது கீர் கிடையாதுங்க. மியூசிக் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வர சுவிச்சஸ்ங்க இது. இந்த பேட்ச் பாருங்கள், மெடிக்கல் காலேஜோட பேட்ச். ஏன்னா கவர்மெண்ட் டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அதுவும் வண்டியோட பேக் சீட் பாருங்கள். இந்த ரோ அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. சிங்கிள் பர்சன் அது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வண்டி கூட வந்து எப்படி இருக்கும் அப்படியே இருக்குங்க. தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. காம்பாக்டாக சூப்பராக இருக்குது. நல்லா லக்ஸுரி வண்டிங்கிறது அதுக்கு சொன்ன மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர் 2 சைடுமே 2 சீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறதாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. இது வண்டியோட ரியர் வியூ பாருங்கள். மெர்சிடிஸ் பென்ஸ் GLA 200 CDI ஸ்போர்ட்டுங்க இது. இந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்பர் ஆல்ஃபபெட்டிக்கில் வர AB all 7 பல லேக்ஸில் செலவு பண்ணி அதை வாங்கியிருக்காங்க. இது ஸ்போர்ட்டுக்கு வர டைப்பில் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா ராயலாக இருக்குங்க. இது
வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள், நல்லாவே ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி இங்கே தான் வச்சிருக்காங்க. இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் ரோலேருந்து நம்ம எதாவது லக்கேஜ் எதாவது எடுக்கணும் உள்ளேருந்து எடுத்துக்கலாம். இது ஓப்பன் பண்ணிக்கலாம், உள்ளேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஸ்டெப்னி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. டூல்ஸ் எல்லாமே அவைலபிள் தாங்க. டிக்கியில் பார்த்துட்டீங்கன்னா கீழே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் டூல்ஸ் எல்லாமே அவைலபிள் இங்கே தானுங்க. வண்டியோட அண்டர்சேஸ் பாருங்கள், அண்டர்சேஸ் கோட் பண்ணியிருக்குங்க. எந்த இடத்துல எந்த விதமான ரஸ்ட் எதுவும் இருக்காதுங்க. நான் நல்லா கிளியராக காமிக்கிறேன், பார்த்துருங்க. நம்ம வண்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஹேட்ச்பேக்கும் சேராதுங்க, எஸ்யூவி டைப்பும் சேராதுங்க. உங்களுக்கு இது ஒரு கிராஸ் ஓவர் செக்மெண்ட்டில் வருங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள், நல்லா இருக்குங்க. அந்த ஒரிஜினாலிட்டி மாறாமல் அந்த ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டிக்கர் வந்து வண்டி எடுக்கிறப்போ வர்றதுங்க. அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாம் எந்த ஒரிஜினாலிட்டியும் மாறாமல் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு பார்த்து இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இல்லைங்க. அந்த சைடு மிரர்ஸும் ரொம்ப அழகாகவே கொடுத்துருப்பாங்க, பேர்டு விங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள், பிராண்ட் நியூ எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேட்ரி பார்த்தீங்கன்னா புது பேட்ரி தாங்க போட்டிருக்கு. வண்டியோட மார்க்கிங் ஒரிஜினல் மார்க்கிங் இது தாங்க. நான் நல்லா க்ளோஸராக காமிக்கிறேன் பாருங்கள். இது எது காமிக்கிறதுனா வண்டி ஒரிஜினாலிட்டி மாறாமல் எந்த ரிப்பேர் எது இல்லாமல் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் எதுவும் கிடையாதுங்க. வண்டி பார்த்துட்டிங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் GLA 200 CDI ஸ்டைலுங்க. 7 ஸ்பீடு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டீசலுங்க. 2017 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க. ஒரு லேடி டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்த காருங்க. டயர்ஸ் ஓவரால் எல்லா கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குங்க. ஒரு லோ மெயின்டெனன்ஸ் உள்ள காருங்க, மைலேஜ் சாம்பியனுங்க இது. நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் AB ஆல்பபெட்டிக்கில் வர AB ஆல் 7ங்க. லேக்ஸில் செலவு பண்ணி நம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு VIP யூஸ் பண்ணிட்டு இருந்த காருங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 65,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு. அது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. இந்த லோனுக்கு இந்த வண்டிக்கு நம்ம லோன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுல் லோனு அவைல் பண்ணி கொடுத்துக்கலாங்க. தேவைப்பட்டாலும் உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் எக்ஸ்ட்ரா கூட பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோ வேல்யூவோட இருக்குங்க. இது IDV வேல்யூவோட இருக்குங்க. இந்த வண்டிக்கு பெஸ்ட் ப்ரைஸாக தான் கேட்க போகிறேங்க. ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தா நல்ல ப்ரைஸாக தான் கொடுக்க போகிறேன்னு. 13,48,000 இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸுங்க. இந்த ப்ரைஸ் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. மாடல் வந்து 13, 14க்கே இந்த ப்ரைஸ் கேட்பாங்க. பட் நான் 17 மாடலுக்கே இந்த ப்ரைஸ் தாங்க கேட்குறேன். நீங்கள் எங்கே வேணாலும் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க. கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.